Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. இந்த பேச்சால் என்னங்க பிரயோஜனம்? கிரவுண்டில் என்ன பண்ண போகிறார் அவர்? எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான முஸ்தீபுகள் என்ன? இந்த பேச்சை மட்டும் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? இப்போ கூட்டணி எதுவுமே கையில் கிடையாது. ஒரு கட்சி கூட வரல. குட்டி கட்சிகள் கூட அவர்கிட்ட இன்றைக்கி நெருங்கி வரல. கூட்டணியாக இல்லாமல் போய் எப்படி தேர்தலை ஃபேஸ் பண்ண போகிறாங்க? ரெண்டு பேரும் விஸ்வரூபம் எடுத்து நிற்பாங்க. ஆல்ரெடி அதிமுக நல்லா மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வரைக்கும் பலவீனமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு மதுராந்தகத்தில் மோடி அவர்களுடைய மீட்டிங்க்கு பிறகு அவர்கள் மேலெழும்பு வர ஆரம்பித்து விட்டார்கள். கூட்டணியும் இல்லாமல் எப்படி போய் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க? கிருஷ்ணசாமியை விடுங்க, சின்ன கட்சிங்க. காங்கிரஸ் வந்ததுன்னா அது ஓகேங்க, பட் காங்கிரஸ் வராது, எழுதி வச்சுக்கோங்க. காங்கிரஸ் எப்படி திமுக விட்டு உங்களை நம்பி எப்படி வரும்? உங்களோட ரோல் மாடல் யாருன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, கலைஞர்ன்றாரு. அதிமுகவை ஊழல் சக்தின்றாரு, திமுகவை தீய சக்தின்றாரு. அப்போ ஊழல் சக்தியோட கதாநாயக தலைவர்கள் தான் உங்களோட ரோல் மாடல்னா, அப்போ நீங்களும் ஊழல்வாதின்னு சொல்கிறீங்களா? திமுக ஒரு தீய சக்தின்னு திரும்ப 4 திசையிலையும் சுழண்டு சொன்னீங்க. ஆனால் ரோல் மாடல் யாருன்னா கருணாநிதின்றீங்க. இது என்ன முரண்பாடு? ஆல்ரெடி நீங்கள் இன்று தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், நினைத்து விடப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி யாரும் உங்ககிட்ட கிடையாது. ஒரு குட்டி கட்சி கூட உங்ககிட்ட இல்லை. எல்லாம் ஒன்று திமுக கூட இருக்கான், இல்லை அதிமுக கூட இருக்கான். அல்லாடிட்டு இருக்கக்கூடிய ராமதாஸ், ஓ பன்னீர்செல்வம், பிரேமலதா 3 பேருமே கூட ஒன்று திமுக கிட்ட போகிறதா இல்லை அதிமுக கிட்ட போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. அலப்பாஞ்சிட்டு இருக்காங்களே ஒழி உங்களை நோக்கி ஒருத்தருமே வரல. ரவீன் சக்கரவர்த்தி யார், அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவரை பேச அனுமதிக்குது இல்லை காங்கிரஸ் தலைமை. ராகுல் காந்தி கண்டினியூஸாக பேசுகிறாரு. அதுலேயும் இங்கே ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்புக்கு பிறகு பேசுகிறாரு. காங்கிரஸுக்கு தான் ஒன்றுமே இல்லைல்ல. நீ தைரியசாலி இல்லை. திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான வளர்ச்சியை கொடுத்துருக்குல்ல, ஐரோப்பிய மாடல் வளர்ச்சியை விட அதிகமாக கொடுத்துருக்குல்ல. இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, ஆடு திருநகை. நீ தான் தைரியசாலி இல்லை, சொல்ல. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த ஊடகவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜயனுடைய அதிரடி அரசியலில் விஜயோடைய பேச்சு இப்போ திரும்ப ஒரு மெருகேறி விஜய் பேசுகிறதா பார்க்குறீங்களா சார்? எலெக்ஷனை நோக்கி விஜயோடைய பேச்சு ஒரு அட்டாக் திமுகவுக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் பலமாக விஜய் வச்சுட்டு இருக்கிறாரு. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ ரீசெண்டாக பேசினா கூட இன்ஜினியர்லாம் பேஸ் பண்ணிலாம் பேசியிருக்காரு. அதற்கு இந்த இன்ஜினே முதல்ல ஓடுமான்னு பாருங்கன்னு சொல்லி திமுக வேற கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பேச்சால் என்னங்க பிரயோஜனம்? கிரவுண்டில் என்ன பண்ண போகிறார் அவர்? எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான முஸ்தீபுகள் என்ன? இந்த பேச்சை மட்டும் வச்சுக்கிட்டு எலெக்ஷன் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? இப்போ கூட்டணி எதுவுமே கையில் கிடையாது. ஒரு கட்சி கூட வரல. குட்டி கட்சிகள் கூட அவர்கிட்ட இன்றைக்கி நெருங்கி வரல. இப்போ தேர்தல்கள் இன்னும் 1 மாத காலத்தில் நோட்டிஃபிகேஷன் வர இருக்குது. கூட்டணியாக இல்லாமல் போய் எப்படி தேர்தலை ஃபேஸ் பண்ண போகிறாங்க? ரெண்டு பேரும் விஸ்வரூபம் எடுத்து நிற்பாங்க. ஆல்ரெடி அதிமுக நல்லா மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. பலவீனமாக இருந்தாங்க. ஜனவரி பொங்கல் வரைக்கும் பலவீனமாக இருந்தாங்க. அதுக்கு பிறகு மதுராந்தகத்தில் மோடி அவர்களுடைய மீட்டிங்க்கு பிறகு அவர்கள் மேலெழும்பு வர ஆரம்பித்து விட்டார்கள். கூட்டணியும் இல்லாமல் எப்படி போய் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறீங்க? காங்கிரஸ் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. காங்கிரஸ் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்தாங்க. கிருஷ்ணசாமியை விடுங்க, சின்ன கட்சிங்க. காங்கிரஸ் வந்ததுன்னா அது ஓகேங்க, பட் காங்கிரஸ் வராது, எழுதி வச்சுக்கோங்க. காங்கிரஸ் எப்படி திமுக விட்டு உங்களை நம்பி எப்படி வரும்? இந்த பேச்சுக்களால் என்ன பிரயோஜனம்? நாள் நெருங்க உங்களுக்கு என்ன வரப்போகுது? அப்புறம் என்ன முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் அவர் இருக்கிறார். உங்களோட ரோல் மாடல் யாருன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, கலைஞர்ன்றாரு. அதிமுகவை ஊழல் சக்தின்றாரு, திமுகவை தீய சக்தின்றாரு. ஊழல் சக்தியான அதிமுகவோட கதாநாயகிகள் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். உங்களுடைய ரோல் மாடல்னால் அதிமுக எப்படி ஊழல் சக்தியாக இருக்க முடியும்? அப்போ ஊழல் சக்தியோட கதாநாயக தலைவர்கள் தான் உங்களோட ரோல் மாடல்னால், அப்போ நீங்களும் ஊழல்வாதின்னு சொல்கிறீங்களா? தீய சக்தி திமுகன்னு நல்லா பெரிய அளவில் கூக்குரல் இட்டு சொல்லிட்டீங்க. நீங்கள் வாய்க்கிழிய சொன்னீங்க. திமுக ஒரு தீய சக்தின்னு திரும்ப 4 திசையிலையும் சுழண்டு சொன்னீங்க. ஆனால் ரோல் மாடல் யாருன்னா கருணாநிதின்றீங்க. இது என்ன முரண்பாடு? கேலி கூத்தா இல்லையா? அப்போ என்ன உங்களோட பிரச்சனை என்ன?
திமுக தீய சக்தினா கருணாநிதி எப்படி உங்களோட ரோல் மாடலாக இருக்க முடியும்? முடியுங்கிறதா. அதிமுக ஊழல் சக்தினா எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் எப்படி ரோல் மாடலாக இருக்க முடியும்? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஆகவே என்ன பேசுகிறார், என்ன அவர் யோசிக்கிறார் என்பது அவருக்கே புரிகிறதா என்று தெரியவில்லை. இது யோசிச்சுக்கோங்க நல்லா. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் கிட்ட போகும்போது பெரிய நெருக்கடிகளை உண்டாக்கும். ஆல்ரெடி நீங்கள் இன்று வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள், தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்றதான் உங்கள் நிலைமை. இன்றைக்கி யாரும் உங்ககிட்ட கிடையாது. ஒரு குட்டி கட்சி கூட உங்ககிட்ட இல்லை. எல்லாம் ஒன்று திமுக கூட இருக்கான், இல்லை அதிமுக கூட இருக்கான். அல்லாடிட்டு இருக்கக்கூடிய ராமதாஸ், ஓ பன்னீர்செல்வம், பிரேமலதா 3 பேருமே கூட வந்து ஒன்று திமுக கிட்ட போகிறதா இல்லை அதிமுக கிட்ட போகிறதா பேசிட்டு இருக்காங்க. அலப்பாஞ்சிட்டு இருக்காங்களே ஒழிய உங்களை நோக்கி ஒருத்தருமே வரல. ஆல்டர்னேட்டா கூட எடுக்கல உங்களை, எடுக்கல, எந்த ஒரு சிட்டிங்லயும் வைக்கல. உங்களை ஒரு ஆப்ஷனாகவே அவங்க வைக்கல. எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள்? ஒரு தொகுதிக்கு 40 கோடியிலேருந்து 50 கோடி 2 பேரும் செலவு பண்ண போகிறோம். விருப்ப மனு வாங்குறேன்னா நீங்கள் பேசுகிறீங்க. களத்தில் என்னத்தை பார்க்க போகிறீங்க? நீங்கள் யதார்த்தமாக பேசுங்க. 40லேருந்து 50 கோடி செலவு பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷனில் ஒரு தொகுதிக்கு 1 கோடி நீ வந்து செலவு பண்ணுறதுக்காக உங்ககிட்ட ஆளுங்க இருக்காங்களா? 230 மறந்துடாதீங்க, 234 தொகுதி. பூத் கமிட்டி வலிமையாக வச்சுருக்கோங்கிறாரு. இண்டோர் ஆடிட்டோரியத்துக்குள்ள உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. வலிமையான ஒரு பூத் கமிட்டின்றீங்களே, அந்த பூத் கமிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து அவங்க முதல்ல பூத்தில் வந்து அவன் உட்கார்றதுக்கு அவனுக்கு அன்றைக்கி தேவையானதெல்லாம் நீ செஞ்சு கொடுக்கணும். பூத் கமிட்டி வலுவாக இருக்குது. பூத் கமிட்டியில் ஒர்க்காரவன் வந்து எப்படிப்பட்டவனாக இருப்பான்? ஓட்டர் அங்கே வரணுமே முதல்ல. யார் கேண்டிடேட்டு? பூத் கமிட்டி வலிமையாக இருக்குது. கேண்டிடேட் யார்? இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு கேண்டிடேட் வேணுமாங்க. தொகுதிக்கு 10 பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேருந்து ஒருத்தரை ஃபில்டர் பண்ண போகிறாங்கிறாரு. கேட்குறதுக்கு சுவையாக இருக்குது, நடைமுறை என்னன்னு தெரியல. ரென் சக்கரவர்த்தியே 18 சொல்லிட்டாரு. நாங்கள் சொல்கிறோம் 27% இப்போ எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குன்னு சொல்லி நிமல் குமார் இன்னைக்கு காலையில் பேட்டியில் பேசிட்டு இருக்காரு. அடிச்சு விட வேண்டியது எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இதனா 18 தானே அவர் பேசியிருக்காரு. 27ல் நிற்கிறோம் நாங்கள். இப்போ எலெக்ஷன் டைமில் 47 கூட மாறுங்கிறாரு. அதாவது வாயில் வந்தெல்லாம் பேச வேண்டியது. உங்கள் தலைவரை முதல்ல வெளியில் வந்து பேச சொல்லுங்கள். இது வரைக்கும் எத்தனை ஊருக்கு அவர் போயிருக்காரு? எத்தனை தொகுதிக்கு போயிருக்காரு? எத்தனை நாளைக்கு இந்த இண்டோர் வந்து நிற்கும் அப்படிங்கும்? எத்தனை நாளைக்கு நீங்கள் இண்டோர்லேயே பேசிட்டு வண்டியை ஓட்ட போகிறீங்க? 15 நாள் கிரவுண்டில் இருப்பாங்க எல்லா லீடர்ஸும். ஒரு நாளைக்கு 4 தொகுதி 5 தொகுதி இல்லை, 2 மாவட்டங்களில் பேசுவாங்க. 4 தொகுதியை சேர்த்து வச்சு தான் பேசுவாங்க. 3வது ஆண்டில் அடி எடுத்து வைத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி விசில் பறந்துருக்குன்னு சொல்லி விஜய் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. விஜய் ஸ்டேஜில் ஆடின டான்ஸுக்கும் ஒரு பெரிய அவ்வளோதான். அவருக்கு என்ன இருக்குது? டான்ஸ் ஆகிட்டு போக போகிறாரு. நாளைக்கு தோத்தோன்னா வீட்டுக்கு போக போகிறாரு. எலெக்ஷனில் ஜெயிச்சு ஆட்சியை பிடிப்போன்றதெல்லாம் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய வேலை. எலெக்ஷனில் யார் நிற்க போகிறா? எவன் செலவு பண்ண போகிறான்? கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? உங்கள் தலைவர் முதல்ல எத்தனை இடத்துக்கு போயிருக்காரு? வாயை திறந்து பேசியிருக்காரு. 2 மாநாடு, ஒரு 2 பொதுக்கூட்டம், ஒரு இண்டோர் ப்ரோக்ராம், எடுத்த ஒரு 4 ப்ரோக்ராம், மொத்தம் 10 ப்ரோக்ராம் சரி பண்ணியிருக்காரு ஓவராலாக. தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து அதோட போதுன்றாங்க. கீழே போல இதுலேயே எங்களுக்கு பெர்சன்டேஜ் ஏறிடுச்சு. கிராமமாக போடுமேங்க, தெருவா சுற்றணுமேங்க. வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்குது எங்களுக்கு. நாங்கள் ஏன் வந்து இது பண்ணணும்? வீட்டுக்கு 2 ஓட்டு கம்பல் இருக்குது, எங்கள் கையில் இருக்குது 2 ஓட்டு வீட்டுக்கு. அது எல்லா கட்சியோட ஆட்கள் வீட்லேயுமே எங்களுக்கு ஆள் இருக்கிறாங்க அப்படிங்க. நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. நடைமுறை என்ன? அந்த 2 ஓட்டை நீ பூத்து கூட்டு வரணும். 2 ஓட்டு இருக்குன்றதை நான் ஏற்றுக்கிறேன். அந்த 2 ஓட்டு பூத்துக்கு வரணும். பூத்து கொண்டு வரதில் தான் இருக்கக்கூடிய சவால் இருக்குது. அதுதான் சவால். பூத்து கொண்டு வரதான் சவால். பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுங்கிறது கஷ்டங்க. இது இப்படியே இது எத்தனை நாளைக்கு பேசிகிட்டு இருக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் இன்னொன்று சொல்கிறேன். அவர் இப்போ தனியாக போகிறதால 234 தொகுதியிலையும் போட்டி போடுறவங்க, அவர் கட்சி சார்பாக போட்டி போடுறவங்களோட உற்சாகம் வந்து குறையும், நாளாக குறையும். தேர்தல் நெருக்கத்தில் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும்பொழுது எத்தனை பேர் வந்து அவர் கேண்டிடேட்ஸ், அவர் சூஸ் பண்ண கேண்டிடேட்ஸ், அட் த எண்ட் ஆஃப் த டே அவர் தான் சூஸ் பண்ணணும், அவர் தான் தலைவர். அவர் சூஸ் பண்ண எத்தனை கேண்டிடேட்ஸ் வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுவாங்க? அங்கே வரும் சிக்கல். வரமாட்டான், பின்வாங்குவான். அறிவிச்சதுக்கப்புறம் எத்தனை பேர் ஓட போகிறாங்கன்னு தெரியல, தெரியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அமமுக அண்ட் இப்போ 21 எலெக்ஷனில் கமல் கட்சியும் அமமுகவும் நிற்கும்போது ஒரு 16 தொகுதியோ 20 தொகுதியோ கமலை திரும்ப வேணான்னு கொடுத்துட்டாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த ஆள் இல்லை வேணாங்கிறத சார். அது எவ்வளோ பெரிய விஷயம் சார். ரொம்ப சாதாரணமாக தேர்தல்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க. முதல்ல பணம் வேணும். பணம் இருந்தாலுமே வந்து ஃபைட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியணும். பணத்தை எடுக்க விட மாட்டான் எதிர்கட்சிங்க, போட்டியாளர்கள். திமுக அதிமுக 2 பேருமே வந்து பணத்தை எடுக்க விட மாட்டான். எலெக்ஷன் கமிஷனில் போட்டு கொடுத்துருவான். போலீஸ் எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்கும். கையில் காசு இருக்கும், எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தாலும் எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது. கொத்தா மாட்டிக்கும், போட்டு கொடுப்பானுங்க.
எவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. நீங்கள் ஏன் வந்து பெரிய கட்சிகளோட கூட்டணி இல்லாமல் சிறிய கட்சிகள் தோற்று போகுது அப்படின்றதுக்கு இதுதான் உதாரணம் உங்களுக்கு. இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்குது. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். இட்ஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பால் கேம். ஸோ இது எந்த புரிதலுமே இல்லாமல் அவர் பேசுறதுன்றது வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண பிறகு தான் அதோட அனுபவம் அவருக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் முதல்ல நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா வந்து அவர் சூஸ் பண்ணதில் எத்தனை பேர் நாமினேஷன் ஃபைல் பண்ணி கண்டெஸ்ட் பண்ண வருவான்றதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. அப்பயே பின்வாங்குவான். வரதராஜன் 234 234 தொகுதி இருக்குதுங்கிறத சரி, நீங்கள் ஒரு 10 கோடி வச்சுருக்கவன் ஜெயிக்கிறதுக்கு ஓரளவு வாய்ப்பு இருக்குன்னா தான் அந்த 10 கோடியை செலவு பண்ணுவோம். எதிர்த்தரப்பில் 40 கோடி 50 கோடி செலவு பண்ணுறாங்கன்னும் போது விஜய் மேலே இருக்க மரியாதை இல்லை அல்லது எப்படியாவது ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்துருமான்னு ஒரு சிலர் வேணால் பண்ணலாம். 234 தொகுதியிலையும் நம்ம தோத்தாலும் பரவாயில்லைன்னு வரமாட்டான். அங்கே வரும் இவங்களுக்கு சிக்கல். என்னமோ அவங்க கனவுலகில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, நாங்கள் ஜெயிச்சிருவோம். வாய்ப்பு இல்லைங்க, ரொம்ப குறைவு. அந்த தேர்தல் நெருங்கும் போது அதோட உண்மையான டைனமிக்ஸ் அவங்களுக்கு புரியும். காங்கிரஸில் வந்து அதிகமான ஒரு நெருக்கடி வந்துட்டு போயிட்டு இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பேச்சோ மாணிக் தாவூரோ எந்த ஒரு இடத்துலையுமே என்ன ஸ்டாப் பண்ணலை. வெளிப்படையாகவே பேசுகிறாங்க. 18% வந்து விஜய்க்கு வாக்கு இருக்குது, காங்கிரஸுக்கு 12% வாக்கு இருக்குது. காங்கிரஸ் இல்லாமல் ஆட்சி இல்லை அப்படிங்கிறது தான் வெளிப்படையாகவே பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் தலைமை ஒன்றும் பெரிதாக ஒன்றும் ரியாக்ட் பண்ணவும் இல்லை. ஒரு சேனல்லே உட்காந்து அவரால் பேச முடியுது பிரவீன் சக்கரவர்த்தியால். அவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு அண்ணாமலையே கேட்குறாரு. அண்ணாமலை எது கேட்குறாரு? அது இன்னொரு கட்சியோட உள்விகாரம். இது ஆடு நனையுதேன்னு ஏதோ ஒன்று அழுதுதான் அந்த கதை. இது காங்கிரஸ்காரன் எக்கடை கட்டு போகிறான், அண்ணாமலைக்கு என்ன கவலை? பிரவீன் சக்கரவர்த்தி விஷயம் ஆச்சரியமானது தாங்க. இவ்வளோ தூரம் அவர் பேசுகிறாரு. கனிமொழியும் ராகுல் காந்தியும் சந்தித்த பிறகு எல்லாம் நார்மல்சி வந்துடும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கு பிறகு பிரவீன் சக்கரவர்த்தி புதிய தலைமுறை கொடுத்த பேட்டி என்பது கண்டிப்பாக திமுகவுக்கு விடப்படுகிற சவால். திமுகவை சீண்டுறாங்க அவங்க. ஏன் திமுகவில் நடவடிக்கை எடுக்க முடியல? காட்டி விட்டுறேன், உன்னால் முடியாது இல்லை. இப்போ சீட்டி தானே பார்க்குறாங்க அவங்க. பிரவீன் சக்கரவர்த்தி யார், அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவரை பேச அனுமதிக்குது இல்லை காங்கிரஸ் தலைமை. ராகுல் காந்தி கண்டினியூஸாக பேசுகிறாரு. அதில் இங்கே ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்புக்கு பிறகு பேசுகிறாரு. நீங்கள் வேணான்னா காங்கிரஸை கைட்டுங்க. காங்கிரஸுக்கு தான் ஒன்றுமே இல்லைல்ல. நீ தைரியசாலி இல்லை. திராவிட மாடல் ஆட்சி சிறப்பான வளர்ச்சியை கொடுத்துருக்குல்ல, ஐரோப்பிய மாடல் வளர்ச்சியை விட அதிகமாக கொடுத்துருக்குல்ல. இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார்ல, ஆடுத்திருந்த கதை. நீ தான் தைரியசாலி இல்லை, சொல்ல அந்த மாதிரி வந்து நீ தைரியசாலி இல்லை. திராவிட மாடலில் வந்து பெரிய வளர்ச்சியை கொடுத்துட்டீங்கல்ல, கட்டி விட்டு காங்கிரஸை வேணான்னு சொல்லு. ஒத்த வரியில் முடிச்சிடலாம் இல்லைங்க. திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கு இடம் இல்லைன்னு ஏன் திமுக அறிவிச்சுட்டு போகக்கூடாது? அப்போ எங்கேயோ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டு விட்டன ராகுல் காந்தி கனிமொழி சந்திப்புக்கு பிறகு. இனிமேல் இடர்பாடுகள் இருக்காது தானே எல்லாரும் நம்பினாங்க. அது பிறகு பேட்டி கொடுக்குறோம். கேசி வேணுகோபால் வேற தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் வேற. ஆமாம், கட்சியோட ஜெனரல் செக்ரட்டரி. அப்போ நீங்கள் வந்து இதை பேசுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் பாராளுமன்றத்தில் எம்பிக்கள் வந்துட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கும் ஒரு போராட்டத்தை அங்கே ராகுல் முன்னெடுத்துட்டு இருக்காரு. அங்கே திமுகவினரும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கிறதும் பேச்சுக்கள் வந்துட்டு இருக்கிறதும் ஓப்பன்டாகவே எல்லாருமே வெளிப்படையாக பேசுகிறாங்க. காங்கிரஸை நீங்கள் சமாளிங்க, அதுக்கப்புறம் மற்றவங்கள பேசுங்கன்னு சொல்லி திமுக மீதான விமர்சனம் வந்துட்டு பெரிய. ஆமாங்க, இன்னைக்கு காங்கிரஸோட பேச்சுவார்த்தை முடியாத காரணத்தால தான் மற்ற கட்சிகளுக்கு வந்து சீட்டு ஒதுக்க முடியல. மேலிட எல்லாமே வந்து அங்கே மாட்டிக்கிச்சுங்க. எங்கே போய் முடியும்னு தெரியல. அப்போ என்ன நாள் இருக்குது, அஃப்கோர்ஸ் 1 மந்த் இருக்குது. பட் இந்த அன்சர்டனிட்டி, நிச்சயமற்ற தன்மை தொடர்றதுன்றது வந்து 2 பேருக்குமே நல்லது இல்லை. பட் அது ஏன் அப்படி நடக்குதுன்னு தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயந்தான் அது. அது அந்த சந்திப்பு ராகுல் கனிமொழி சந்திப்பில் வந்து உடன்பாடு எதுவும் எட்டப்படவில்லை இல்லைங்க. இவங்க அதிகாரத்தில் பங்கு கேட்குறாங்க. உள்ளாட்சி தேர்தல்களில் அதிக 20% கேட்குறாங்க. அவங்க எதுவுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. இன்ஃபேக்ட் காங்கிரஸை திமுக உள்ளே வச்சு அழிக்குது. அதான் உண்மை. எல்லோரும் பிரவீன் சக்கரவர்த்தி திட்டுறாங்க. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கட்சி வளர்ச்சிக்காக அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் இப்போ எல்லா கட்சியும் அவன் வளரணும் தான் விரும்புவான். பிஜேபி காங்கிரஸை எதிர்க்க நின்று அழிக்குது, திமுக காங்கிரஸை உள்ளே வச்சு அழிக்குது. பிஜேபிக்கு எதிராக நிற்கணும்னா அது காங்கிரஸ் மட்டும்தானே அப்படிங்கிறதா தெளிவாகவே வந்துடும். ஆமாம், தேசிய அளவில் பிஜேபி காங்கிரஸ் தான் தடுத்து நிறுத்த முடியுமே தவிர திமுகவால் ஒன்றும் தடுத்து முடியாது அப்படிங்கிறதா சொல்கிறாரு. தமிழகத்திலும் பிஜேபி கால் பதிச்சு ஓடிட்டு இருக்கிறப்ப இங்கே நான் ஆல்டர்னேட்டிவாக நான் தான் அங்கே ஏற்று பேசணும். கூட்டணி வைக்காத ஒரே கட்சி பிஜேபியோட காங்கிரஸ் தான் அப்படிங்கிறதா அவர் சொல்கிறார். 4.5 வருஷம் நீ மந்திரி பதவி அனுபவிச்சல.
பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு பிஜேபியோட சேர்ந்து வளமான இலாக்காக்களை அனுபவிச்சிங்க, கொழிச்சிங்க. குஜராத் இனப்படுகொலைகள் உச்சத்தில் இருக்கும்போது மந்திரி சபையில் இருந்துக்கிட்டு நீங்கள் பிஜேபிக்கு லாவணி கச்சேரி பாடினீங்க. அப்போ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு பாஜக எதிர்ப்பில் நாங்கள் தான் முன்னணியில் கதை. அது சொல்ல பிறந்தையும் வலிமையான கூட்டணி, இந்த கூட்டணி தான், அவர் மட்டும் தான் சதைக்க முடியாது அப்படிங்கிற. யார் சதிக்கிறது? உங்க ஆளு மேலிடம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்குது. மேலிடம் பார்த்துட்டு தான் இருக்குது. உசுப்புறதே மேலிடம் தான். அதுலயே நிர்வாகிகளையும் மாத்திட்டாரு. எல்லாருமே பழைய ஆளுநர் மொத்தமா மாத்தியாச்சு. டோட்டலா நெருக்கடி வந்து உள்ள இருந்து தானே வருது, வெளியில இருந்து வரலையே. இந்த கூட்டணிக்கான நெருக்கடி உள்ள இருந்து தானே வருது ஒழிய வெளியில இருந்து ஒண்ணு வரலையே. அப்ப காங்கிரஸ் தெளிவா புரிஞ்சுக்கிச்சு திமுக தன்னை உள்ள வச்சு அழிக்குதுன்னு. ரெசிஸ்ட் பண்றாங்க. ஸ்டாலினால அவங்கள தூக்கி வெளியில போட முடியல. காங்கிரஸும் வெளியில போக மறுக்குது, உள்ள இருந்தே குடைச்சல் கொடுக்குது. வைகோவும் தெளிவாக வந்து பேசுகிறாரு. விஜய்லாம் வந்து முதலமைச்சரை பேசுவதற்கு விஜய்க்கெலாம் என்ன தகுதி இருக்குதுங்கிறத விஜய் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைகோ பேசியிருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியும் இந்த திராவிட மாடலும் எங்களை எப்படி இழுத்து கொண்டு போயிட்டு இருக்குங்கிறத வைகோ பேசுகிறாரு. இப்படிதான் பேசுவார் அவர். வைகோ கடந்த காலங்களில் பேசாத பேச்சா, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசினார். 2016 மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது அவர் பேசிய பேச்சுக்கள் மக்கள் நல கூட்டணி உறுப்பினர்களையே வந்து கதிகலங்க வச்சு அவங்க தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்டாங்க. கலைஞர் வீட்டு பெண்களை பற்றி வைகோ பேசின பேச்சு சாதாரண பேச்சா? அது கொஞ்சம் நெஞ்ச பேச்சா? அது வைகோ பேசுகிற பேச்சு எப்பயுமே உணர்ச்சி பெருங்கடலாக தான் அவர் பேசுவார். ஒரு எக்ஸ்ட்ரீமில் நின்று தான் பேசுவார். அதனால் வைகோ பேச்சு ரொம்ப சீரியஸாக யாரும் எடுத்துக்க வேணாம். எல்லாருமே விஜய் பற்றி பேசுகிறாங்க. ஆமாம், கூட்டணியில் எல்லாரும் விஜய் பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. ஆப்போசிட்டில் அதிமுகவை பற்றி விமர்சனம் வைக்கிறதுக்கோ அதுக்கான நேரமே இல்லையாங்கிறது தெரியல. நான் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குது, அதையும் யாரும் பேசவே இல்லை. முழுமையான அட்டாக் வந்து விஜய் நோக்கி மட்டும்தான். அவ்வளோதான். அப்போ விஜய் எல்லாரையும் உள்ள கதிகலங்க வச்சுருக்காரு. அவர் தோக்குறாரோ ஜெயிக்கிறாரோ வயிற்றுல புளிய கரைக்குது. ஜெயிக்க வாய்ப்புள்ள திமுக அண்ணா திமுக எம்எல்ஏக்களுக்கு வயிற்றுல புளிய கரைக்கிறது விஜய் தான். அந்த அளவுக்கு விஜய் உண்மையிலே வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்பாட்டாக டெவலப் ஆகிட்டார். இவங்களால் வந்து விஜயை ஒதுக்கி தள்ளிட்டு போக முடியல. அவர் என்ன ஆக போகிறான்றது தான் மில்லியன் டாலர் கொஸ்டினாக இருக்குது. இபிஎஸ் அவர்களும் தெளிவாக ஒரே ஒரு விஷயத்தை வலியுறுத்தாரு. விஜய் வந்து ஊழல் கட்சின்னு சொல்லி சொல்கிறாரு. முதல்ல உங்கள் கட்சியிலே ஒரு ஊழல்வாதியை வச்சுட்டு இருக்கிறீங்க, அதை பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. செங்கோட்டையனை பேஸ் பண்ணி சொல்கிறாரா, யாரை பேஸ் பண்ணிங்கன்னா அவர் ஓப்பனாகவே வந்துட்டு இபிஎஸ்ஸே சொல்கிறார். உன் கட்சிக்குள்ளேயே இருக்குது பாருன்னா நீ வந்து ஊழல் ஒழிக்க போகிறேன்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அது உண்மை தானுங்க. நீங்கள் செங்கோட்டையனை கூட ஒதுக்கி வைங்க. ரோல் மாடல் இவருக்கு ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும். ஆனால் அதிமுக ஊழல் சக்தியும். ரோல் மாடல் கருணாநிதியும், ஆனால் தீய சக்தி திமுகவும். இது என்னங்க இது கதை? தெரிஞ்சுதான் பேசுகிறாரா, தெரியாமல் பேசுகிறாரா அவர்? ஆகவே முரண்பாடுகளின் மூட்டையாகத்தான் விஜய் இருக்கிறார். இது ஒரு தேர்தல் தாங்கினா அதிகங்க, ஒரு தேர்தலுக்கு ஓடும், அதுக்கப்புறம் இவங்களாம் நிற்க மாட்டாங்க. அப்படி தான் தோணுது. இந்த ஒரு தேர்தலில் என்ன லட்சணத்தில் ஓட போகுதுன்னு தெரியல. 234 தொகுதி அறிக்கைக்குழுவும் ஸ்ட்ராங்காக வந்து போயிட்டுருக்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய தொகுதியில் போய் பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் மொத்தமாக மக்களுடைய கருத்து கேட்டு ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒன்று வெளியாகும் அப்படிங்கிறத சொல்லி பேசலாம். யார் வேணால் பேசலாம். 234 தொகுதியிலையும் முதல்ல வந்து உங்களுக்கு ஆள் வேணும். ஆள் வந்தாங்கன்னாலும் பிரச்சனை இல்லாமல் பிழையறு, அதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸே இல்லாமல் ஃபால்ட் இல்லாமல் நாமினேஷனை ஃபைல் பண்ணணும். அப்படியே நாமினேஷனை ஃபைல் பண்ணாலும் அது அக்செப்ட் ஆன பிறகு 234 கேண்டிடேட்டும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உங்கள் கூடயே வந்து இருக்கணும். இது அத்தனையும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா ஃபைன். இல்லைனா அங்கேயே சிக்கல் வருதுன்னா கட்சியை ரன் பண்ணுறதே கஷ்டமாகும் உங்களுக்கு வந்து. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்துட்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.